நாடி சுத்தி, நாடி சோதனா, அனுலோம் விலோம், a great tranquilizing பிராணாயம். மைண்ட பாடிய சமநிலைக்கு சத்துவ குணத்துக்கு கொண்டு வரக்கூடிய பிராணாயம். 72,000 நாடிகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ரிஷிகள் முனிகள் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல எழுதியிருக்காங்க. இந்த 72,000 நாடிகள், நாடிகள்னா என்ன, எந்த ஏரியால எனர்ஜி ஃப்ளோ ஆகுதோ, ஈஸி ஃப்ளோயிங்கா இருக்கோ அது எல்லாமே நாடிகள் தான். கண்ணுக்கு தெரிஞ்சும் இருக்கும், கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கும். அது 2 முக்கியமான நாடி. இந்த மூக்கு துவாரம் தாங்க, மூச்சு உள்ள போயிட்டு வருது இல்லையா, இந்த ரைட்டு லெஃப்ட் 2 மூக்கு வழியாகும். இது உங்களுடைய சந்திர நாடி, உங்களுடைய ரைட் சைட் சூரிய நாடி. ஸோ ஒன்ஸ் த எனர்ஜி இஸ் ஃப்ளோயிங், தட்ஸ் கால்ட் நாடி. இந்த 2 மூக்கை வச்சுட்டு தான் உடம்புல இருக்கிற எல்லா நாடிகளையும் சேனலைஸ் பண்றோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், புரிஞ்சுக்கிறோம். நாலேஜ் இஸ் வெல்த். ஸோ நோ யுவர் சிஸ்டம் பெட்டர். உங்களை விட யாருங்க உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும்? தெரிஞ்சுப்போம். நாடி சுத்தி யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம்? எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணலாம், எந்த டைம்லயும் பிராக்டிஸ் பண்ணலாம். முக்கியமா சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேப் விட்டுக்கோங்க. டம்மி ஃப்ரீயா வச்சுட்டு நாடி சுத்தி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 4 நேரம் 5 நேரம் கூட நீங்க பயிற்சி பண்ணலாம். நல்ல எஃபெக்டிவான பிராக்டிஸ். இவங்க பண்ணும் அவங்க பண்ணுன்னு எந்த ஒரு கிரைட்டீரியாவும் கிடையாது. படுத்த படுக்கையில இருந்தாலும் கூட நாடி சுத்தி பயன்படுத்தலாம். ஏன்னா நீங்க மூச்சு எடுத்து விட்டுட்டு இருக்கீங்கல்ல, மூச்சை விடுறீங்கன்னா நாடி சுத்தி இட் இஸ் யோர் பிராக்டிஸ். ஸ்டார்ட் டூயிங் நாடி சுத்தி எவ்ரி சிங்கிள் டே. ஃபீல் த டிஃபரன்ஸ். ஒரு மாசத்துல 2 மாசத்துலயே நல்ல வித்தியாசம் பார்க்க முடியும். நாடி சுத்தி மட்டும் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? ஸோ ஒன் சிங்கிள் பிராக்டிஸ் செம்ம எஃபெக்டிவ்ங்க. இதுக்கு நம்ம ப்ரிப்பரேட்டரி பிராக்டிசஸ் எல்லாம் பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கான வீடியோ. ஓகேங்களா? ஸோ நான் யார் பண்ணணும்னு சொல்லிட்டேன், யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பண்ணக்கூடாதுங்கிற கேட்டகரியே கிடையாது. அதனால உங்களுக்கு புரிஞ்சுச்சா பண்ணுங்க, புரியலையா வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பண்ணுங்க. நல்லா இருக்குல்ல? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நாடி சுத்தியில நம்ம சந்திர நாடி மட்டும் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சூரிய நாடியை ஆக்டிவேட் பண்ணுவோம். 5 ரவுண்டு தாங்க, ஈஸியா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கை இந்த மாதிரி ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. கையில நாசிக்கார முத்ரா, இந்த 2 விரல் டிஷ்யூம் பாருங்க சுடுற மாதிரி கை வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரல் அப்புறம் நடுவிரலை மடக்கி மற்ற 3 விரல்களை அப்படி நீட்டிக்கோங்க. இப்போ உங்க வலது துவாரத்தை உங்களுடைய கட்ட விரலால மூடிக்கோங்க. இடது துவாரம் வழியா மூச்சை எடுத்து விடுறீங்க, அவ்வளவுதான். ஆனா 5 ரவுண்டு பண்ண போறோம். 5 ரவுண்டு எப்படி பண்ண போறோம்னு சொல்றேன். மூச்சை எடுக்கிறது 5 இல்ல 10 கவுண்ட்டுக்கு மூச்சை எடுக்கணும். மூச்சை விடுறது 5 இல்ல 10 கவுண்ட்டுக்கு மூச்சு விடணும். உங்களோட கேப்பபிலிட்டி தான். உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த கவுண்ட் எடுத்துக்கோங்க. பாருங்க, எடுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்க 5 செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 செகண்ட் ஈஸியா இருக்கும். ஸோ 5 செகண்ட் ட்ரை பண்ணலாமா? நிறுத்தி வைக்க வேண்டாம், அப்படியே மூச்சை விட்டுருங்க 5 செகண்ட்க்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 5 ரவுண்ட் பண்ணலாம். ஸோ 5 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. முடிச்சவங்க கையை மறுபடியும் தளர்வா வச்சுட்டு கவனம் மூச்சு மேல கொடுங்க. ஏதாவது இந்த நாஸ்ட்ரல் ஓப்பன் ஆயிருக்கா, என்ன இருக்கோ கவனிங்க. அது இயல்பா இருக்கிறத விஷயத்த அப்படியே கவனிச்சு ஏத்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய நாலேஜ். வாட் இஸ் தேர் எக்ஸாக்ட்லி யூ ஹேவ் டு see. உண்மையை உண்மையா பார்க்கக்கூடிய தன்மை உருவாக்கணும். ஓகே, எஸ். இப்போ லெஃப்ட் நாஸ்ட்ரல் சந்திர நாடியை ஓரளவுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டோம். பண்ண 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 உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். இப்போ சூரிய நாடியை ஆக்டிவேட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதை வச்சு உங்க லெஃப்ட் நாஸ்ட்ரலை க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சு எடுத்து மூச்சு விடுறோம். கையெல்லாம் தளர்வா இருக்கணும், முதுகு நேரா இருக்கணும். ஸோ படுத்துட்டு தான் பண்ண முடியுதுங்கிறவங்களும் முதுகும் தலையும் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி சவாசன் நிலையில படுத்துக்கோங்க. சேர்ல உட்கார்ந்தாலும் பார்த்துக்கோங்க, சாஞ்சிடக்கூடாது. சேர்ல உட்காரவங்க சாயாம நிமிர்ந்து உட்கார்ந்து பயிற்சி பண்ணுங்க. உங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியலன்னா செவரோட சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நேரா இருக்கு, அதனால அந்த சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் நாஸ்ட்ரல்ல முடிச்சாச்சு. ரைட் நாஸ்ட்ரல்ல ஒரு 5 ரவுண்டு.
5 ரவுண்டு. நான் ஒரு 5 செகண்ட் தான் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் ஃபோக்கஸ் பண்ணேன். உங்களால் நல்ல பிரெத் ஹோல்டிங் டைம் இருக்குன்னா 10 செகண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்தோடனே ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்னால் முடியும் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. உங்கள் பாடி நேச்சருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு செகண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ 2 நாஸ்ட்ரியும் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ஏதாவது ஒரு நாஸ்ட்ரில் அடப்பு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கபாலபாதி வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்து நல்லா இந்த அடப்பெல்லாம் வெளியேற்றிட்டு நாடி சுத்தி உட்காருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கபாலபாதி பண்ணுறதும் ஆசன பயிற்சி பண்ணுறதும் ரொம்ப நல்லது. நாடி சுத்தி எப்போவுமே ஒரு மெடிடேஷனுக்கு முன்னாடி ப்ராக்டிஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை நாடி சுத்தியை மெடிடேஷனாகவுமே மாற்றிக்கலாம். அந்த அளவுக்கு நாடி சுத்தி நாடி சோதனா எஃபெக்டிவான ப்ராக்டிஸ். அனுலோம் விலோம் பற்றி நான் இன்னும் தெளிவாகவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அனுலோம் விலோம் இந்த முத்ரா யூஸ் பண்ணாமல் பண்ணுறக்கூடியது தான் அனுலோம் விலோம். கரெக்டாக நாடி சுத்தியை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா சந்திர நாடியில் மூச்சு உள்ளே எடுக்கிறோம், சூரிய நாடியில் வெளியிடுறோம். அதாவது லெஃப்ட் நாஸ்ட்ரில் மூச்சு எடுக்கிறோம், ரைட் நாஸ்ட்ரில் வெளியிடுறோம். 5 டைம் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நாசிக முத்ரா பயன்படுத்திக்கோங்க. வலது ஓட்டையை க்ளோஸ் பண்ணிட்டு இடது ஓட்டை வழியாக மூச்சு எடுங்க. 5 செகண்ட் உள்ள எடுங்க. மூச்சை வெளியே விடுறது எதுல? ரைட். கரெக்ட். இப்போ ஒரு ரவுண்ட் முடிச்சேன்னா இந்த மாதிரி 5 ரவுண்ட். ஸோ இதுக்கு பேரு சந்திர பேதனா. இதுக்கு முன்னாடி பண்ணது சந்திர அனுலோம் விலோம், சூரிய அனுலோம் விலோம். இப்போ சந்திர பேதனா, அதே மாதிரி சூரிய பேதனா. ஸோ ரைட்ல மூச்சு எடுக்கிறீங்க, லெஃப்ட்ல விடுறீங்க. சூரிய நாடியில மூச்சு உள்ள எடுக்கிறீங்க, சந்திர நாடியில மூச்சை வெளியே விடுறீங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 கவுண்ட் தான். ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்களா, நான் வயிறு டயஃப்ரம் மசில்ஸை யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணுறேன். அதனால உங்களுடைய லங் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பண்ண பண்ண இதுவே உங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் பெயின் ரிலீவராகவே இருக்கும். உடம்புல எந்த பகுதியில் பெயின் இருந்தாலுமே நாடி சுத்த பயிற்சி பண்ணிட்டே இருங்க. 1 மாதம் டைம் கொடுத்து பாருங்க எவ்வளோ எஃபெக்டிவா. ஆனால் ஒவ்வொரு நாளும் பண்ணணுங்க, விட்டுறக்கூடாது. பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ். சிங்கிள் டேவும் செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ 5 ரவுண்ட் முடிச்சிட்டிங்களா? சந்திரபேதனா, குட். இது ப்ரிப்பரேட்டரி ப்ராக்டிஸ். இந்த நாடியை ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் பண்ணுறதுல நிறைய பலன் இருக்குது. அது உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ அது ஸ்பெஷலாக வேறு பிராணாயாம்ஸ் பண்ணும்போது இதை டீட்டெயில்டாகவும் நான் சொல்கிறேன். பட் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது 2 நாஸ்ட்ரிலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சந்திரால மூச்சு உள்ள வெளியெடுக்கிறோம், அதே மாதிரி சூர்யாலையும் மூச்சு உள்ள எடுத்து வெளியேற்றுறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாஸ்ட்ரிலையும் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீத் பண்ண போகிறோம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். இது மட்டும் கவனம் கொடுத்துக்கோங்க. ஸ்பைன் நேராக, கழுத்தும் தலையும் அந்த அலைன்மெண்ட்டு, மூளையோடைய அந்த கேபிள் கரெக்டாக அலைன்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் சேனல் ஈஸி ஃப்ளோயிங்கில் இருக்கும். நாடி சுத்தி வித் நாசிகார முத்ரா. மூச்சு எடுங்க. லெஃப்ட்ல இன்ஹேல் பண்ணுங்க, 5 கவுண்ட். எக்ஸேல். இப்போ லெஃப்ட க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்ல இன்ஹேல், ரைட்ல எக்ஸேல். சோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ரவுண்ட். இது மாதிரி 5 ரவுண்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ 3 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு 2 ரவுண்ட் தான்.
கண்ணை மூடி பண்ணும்போது ஒவ்வொரு இந்த மூச்சோடைய ஓப்பனிங்ஸ், இந்த நாஸ்ட்ரல் ஃப்ரீனஸ், மைண்டோடைய ஆக்டிவ்னஸ் ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியுது. ரியலி இட்ஸ் a tranquilizing. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க நீங்களே. அஞ்சு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பிராக்டிஸ்க்கும் ஒரு சில வினாடிகள் உங்க மூச்சு ஜஸ்ட் கவனிங்க. இயற்கையான சுவாசத்தையும் கவனிச்சு பாருங்க. இப்போ ப்ராப்பர் நாடி சுத்தி பிராணாயாம்ஸ். ஸோ இதுவுமே நிறைய பயிற்சியில இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே யூஸ்ஃபுல் ப்ராக்டிசஸ் தான். மனித குலத்துக்காக மனிதர்களால சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் பயன்படுங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க. நன்மைக்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நன்மையை நினைச்சு நம்ம பயிற்சி பண்ணும்போது நன்மையே விளையும். தீமை வேண்டாம், நன்மை தான் வேணும். எல்லாத்துக்கும் நன்மை வேணும் இல்லையா? ஸோ நல்லதை நினைங்க, நல்லதை ஷேர் பண்ணுங்க, நல்ல வேர்ட்ஸ் மற்றவங்களுக்கு கொடுங்க. ப்ராக்டிஸ் நாடி சுத்தி அண்ட் பேலன்ஸ் யுவர் மைண்ட். எமோஷன்ஸ் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். மற்றவங்க கண்ட்ரோல்க்கோ இல்லை மற்ற சிச்சுவேஷன்ஸ் கண்ட்ரோலுக்கோ போகக்கூடாது. ஸோ உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். எதுவுமே தீர்க்கமா யோசிச்சு செயல்படுங்க. ஈவன் ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா அந்த தருணத்துல எந்த தருணத்திலையும் நடக்கக்கூடிய செயல்களும் ஈஸியா ஹேண்டில் ஆகும். நாடி சுத்தி பிராணாயாமம். நாசிக்கார முத்ரா வச்சுட்டு மூச்சை உள்ள எடுக்கிறீங்க. எடுத்துல லெஃப்ட் நாஸ்ட்ரல் வழியா 5 கவுண்ட் இன்ஹேல். இப்போ லெஃப்ட க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்ல எக்ஸேல். 5 கவுண்ட் எக்ஸேல். மறுபடியும் ரைட்ல இன்ஹேல். 5 கவுண்ட் இன்ஹேல். லெஃப்ட்ல எக்ஸேல். இதுதான் ஒரு ரவுண்ட். இது மாதிரி 5 ரவுண்ட் பிராக்டிஸ் பண்ணும். காலையில எந்திரிச்சோடனே பிராக்டிஸ் பண்ணுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நல்ல டைம் கிடைக்குது. மத்தியானம் உச்சி வெயில்ல ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவையும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்லதுதான். பேராசிட்டமால் சாப்பிட்ற மாதிரி 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மூளையும் உங்களோட எனர்ஜி லெவல்ஸும் மேம்பட்டுட்டே இருக்கும். ஈஸியா உங்க பாடியை ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 ரவுண்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். ஸோ லெஃப்ட்ல ஆரம்பிச்சு ரைட்ல விடுறீங்க. ரைட்ல ஆரம்பிச்சு லெஃப்ட்ல முடிக்கணும் ஒரு ரவுண்ட். இதே மாதிரி கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். கும்பக்கால ஹோல்ட் பண்ண வேண்டாம், மூச்சை நிறுத்த வேண்டாம். கண்டினியூஸ் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கட்டும். மூக்கெல்லாம் புருபுருன்னு அந்த ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அஞ்சு ரவுண்ட் முடிச்ச பிறகு லெஃப்ட்ல எக்ஸலேஷன்ல தான் முடிக்கிறீங்க. ரிலாக்ஸா கைகளை உங்க தொட மேல வச்சுக்கோங்க. சுவாசத்து மேல கவனம். சோ இதை எப்படி மெடிடேட்டிவா பண்ணலாம், மெடிடேஷனாவே மாத்தலாம் அப்படின்னா அனுலோம் விலோம் அதுதாங்க. ஸோ சில டெக்ஸ்ட்ல எல்லாம் அனுலோம் விலோம மெடிடேட்டிவா நாசிக்கார முத்ரா கை ஜெஸ்டர் பயன்படுத்தாம பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மூக்கு வச்சு இது எவ்வளோ நேரம் பண்றதுங்க? கை வலிக்கும்ல. கை வலிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களோட எண்ணத்தால இந்த மூச்சு எடுத்து விடணும். இப்போ நான் மனசுல நினைக்கிறேன் என்னோட லெஃப்ட் நாஸ்ட்ரல் வழியா மூச்சு எடுக்கிறேன்னு. ஸோ 5 கவுண்டுக்கு மூச்சு எடுக்கிறேன். அது கொஞ்சம் டஃப் தான், எவ்வளவு முடியுமோ எடுத்துருங்க. அப்புறம் வலது வழியா மூச்சு விடுறேன். நினைக்கிறது ஃபர்ஸ்ட் நினைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கையுமாங்க, எண்ணம் போல் மூச்சும் இயங்க ஆரம்பிக்குதுங்க. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மறுபடியும் ரைட்ல எடுக்கிறேன், லெஃப்ட்ல விடுறேன். இப்போ உங்க கவனம் செதறிடுச்சுன்னா இந்த நாஸ்ட்ரல் பிரீதிங் உங்க கவனத்துக்கு வராது இல்லையா? ஸோ தொடர்ந்து ஒன் பாயிண்டட் அவேர்னஸ். ஒன் பாயிண்டட் எங்க பாயிண்ட் பண்றோம்? மூச்சிலேயே கவனம் கொடுத்து இதை மெடிடேஷனா மாத்துறோம். ஏகாகிரகம், ஒன் பாயிண்டட் தாரண பயிற்சி பண்ண 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 என்ன ஆகும்? இந்த மூச்சாவே நீங்க மர்ஜாக ஆரம்பிச்சிருவீங்க. இயல்பாவே அந்த தியான நிலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு ரேஸ் யுவர் லெவல் ஆஃப் ஐடியாலஜி. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஹியூமன் ஸ்டேட் ஆஃப் எவால்வேஷன்
மைண்ட் லெவல்ல மைண்டை யோக சித்த விருத்தி நிரோதகா, இந்த மனசோடைய முழு ஆற்றலை புரிஞ்சு அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை உருவாக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் பை சிம்பிள் பிராக்டிஸ். நாடி சுத்தி ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளுமான பயிற்சி தான் நாடி சுத்தி. யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஸ்டார்ட் டுடே நாடி சுத்தி.